முத்துமணி போல ஒரு பிள்ளை போறப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா, பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேர்ந்துகிட்ட நேத்தி கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. வண்ணமயில் சின்னமயில் வந்த நல்ல தங்கமயில் தாளாட்ட பாலூட்ட தாயாகத்தானா, அச்சடித்த சித்திரமே முத்து நவரத்தீனமே ஆண் பிள்ளை தாளாட்ட 10 திங்களானா, அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே உன்னாலதான் பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம், கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும், ஒரு புள்ளி ரதம் போல் பைய துள்ளி குதிப்பா, புது வட்ட நிலவா கைய கொட்டி சிரிப்பா, அந்த சந்தோஷத்துல நானே கிட்ட நேத்தி கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. உன்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊரவில்ல, வீராதி வீரன் போல் பிள்ளை வர போறா, மல்லி சண்டை வில்லி சண்டை குத்து சண்டை கத்தி சண்டை எல்லாமே எங்கிட்ட கத்துக்கத்தான் போறா, அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே உன்னாலதான் பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம், கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும், ஒரு மேளம் கொட்டத்தான் புது தாளம் தட்டத்தான் புது ஆட்டம் போடத்தான் அதில் ஆட்டம் பாடத்தான் 2 கையாலதான் அள்ளி கொள்ளுவேன் நானே. நேர்ந்துகிட்ட நேத்தி கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை போறப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா, பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. ஹல்ல 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 ஹல்ல. மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்கள் புகழை பாடிவிட்டு எங்களுக்கு அழைத்து செல்கிறோம். ஹல்ல ஹல்ல. தென்பாண்டி தேசத்து சிங்கமே, நாங்கள் போற்றும் மருது பாண்டியர் வம்சமே, தென்பாண்டி தேசத்து சிங்கமே, நாடு போற்றும் மண்ணு பாண்டியர் வம்சமே, காளையாறு கோவிலையே ஆண்டு வந்தது யாரு, ஆங்கிலேய ராட்சிகளை அழித்து வந்தார்கள் பாரு, காளையாறு கோவிலையே ஆண்டு வந்தது யாரு, ஆங்கிலேய ராட்சிகளை அழித்து வந்த பாரு, இந்த சின்ன மருது பெரிய மருது யாரு, இந்த சின்ன மருது பெரிய மருது யாரு, அகமுடையார் வம்சத்திலே பிறந்தவர்கள் பாரு, சின்ன மருது பெரிய மருது புகழை தானே பாடு, தென்பாண்டி தேசத்து சிங்கமே, தேசம் போற்றும் மருது இருவர் தங்கமே, பாடு 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 மருது புகழை பாடு. மாநிலமே போற்றி வந்த மன்னர் அவர் யாரு, மருது இருவர் பேருதானே கூறு, மாநிலமே போற்றி வந்த மன்னர் அவர் யாரு, எங்க மாவீரர்
பேசுதவர் பேரு என் பாண்டி தேசத்து சிங்கமே எங்கள் தேசம் போற்றும் மருதிருவர் தங்கமே எதிரிகளை கூண்டோடு அழித்தவர் யாரு காளையாறு கோவிலிலே புரிந்தார்கள் போரு எதிரிகளை கூண்டோடு அழித்தவர் யாரு காளையாறு கோவிலிலே நடந்ததிருப்பார் போரு என்னாலும் போற்றும் தலைவர் யாரு என்னாலும் போற்றும் தலைவர் யாரு இன்னைக்கு சொட்டமுறி கிராமத்திலே மருது புகழை பாடு இன்னைக்கு சொட்டமுறி கிராமத்தில மருதிருவர் புகழை பாடு தென்பாண்டி தேசத்து சிங்கமே எங்கள் தேசம் போற்றும் மருதிருவர் தங்கமே தென்பாண்டி தேசத்து சிங்கமே நாங்கள் தானே மருது பாண்டிய வம்சமே பாடு 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 மருது புகழை பாடு தென்பாண்டி தேசத்து சிங்கமே எங்கள் தேசம் போற்றும் மருதிருவர் தங்கமே தென்பாண்டி தேசத்து சிங்கமே எங்கள் தேசம் போற்றும் மருதிருவர் வம்சமே பாப்புனே ஏ அம்மா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஏ அம்மா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அப்படி அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் சிறியோரு சிறுமிகளே வணக்கம் நீங்க சிரிச்சா கண்ணாடகள்ல இருக்கும் ரப்பப்பா 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 அப்பப்பா அப்பப்பா ஏ ரப்பப்பா 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 ஏ அப்பப்பா 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 அடி பெரியம்மா மாதிரி வணக்கம் என் பெருமையோட நாடகம் தான் நடக்கும் ஓரா பெரியம்மா மாரே வணக்கம் இங்க பெருமையோடு நாடகம் தான் நடக்கும் அப்படி சித்தி மாதிரி வணக்கம் இங்க சிறுபோனே நாடகம் தான் நடக்கும் ரப்பப்பா 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 அப்பப்பா 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 ரப்பப்பா ஏ அப்பப்பா 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 இத வர பொண்ணு என் பொண்டாட்டி சோறு பட்டா சப்புண்ணு ஏ அந்த வரா பொண்ணு என் பொண்டாட்டி சோறு பட்டா சப்புண்ணு அத வர இத வர பொண்ணு என் பொண்டாட்டி சோறு பட்டா சப்புண்ணு மாமா மாதிரி மச்ச மாதிரி வணக்கம் நீங்க மதிப்பு வச்ச நாடகம்ல இருக்கும் ரப்பப்பா 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 அப்பப்பா 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 ஓரா ரப்பப்பா 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 ஏ அப்பப்பா 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 தொடக்கு மேல தொடக்கு போடுது எவரல் வந்து நடுத்தெருவில் நின்று தொடக்கு மேல தொடக்கு போடுது ஏயா உச்சி மண்டேல சுருங்குது ஒன்னா பக்கையில கிருங்குது கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது ஊரே காக்க உண்டான சங்கம் உயிரே கொடுக்க உருவான சங்கம் இல்ல அட இல்ல நாங்க எல்லோரும் விளையாட்டு பிள்ளை வருத்தப்படாத வாலிப சங்கம் நீங்க வருத்தப்படாத வாலிப சங்கம் அப்படி போறா ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி எத்தனை பேரு வீடு நம்மள நம்பி கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான் அளவு தேவையிலே அதுதான் காதல் மச்சான் நாங்க 4 பேருக்கு நம்ம செஞ்ச அதுவே போதும் மச்சான் சொய் சொய் கோவம் சொய் சொய் கோவம் ஏ வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் ஏ வண்டி நல்லா ஊற வைக்க வண்டி நல்லா ஊற வைக்க வைகை ஆத்து தண்ணி வரும் வைகை ஆத்து தண்ணி வரும் கூப்பிட்டா ஓடி வருவாளா என் காளியம்மா துதி போட்டு ஆடி வருவாளா ஏ கூப்பிட்டா ஓடி வருவாளா என் காளியம்மா சுழி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா
வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே என் மாரியம்மா பம்பரம் ஆடி வராளே அம்மா சிலுக்க சிலுக்க வராளே என் காளியம்மா சிரித்துக்கிட்டு ஆடி வராளே ஏ பறந்து பறந்து வராளே என் காளியம்மா பம்பரம் ஆடி வராளே கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருங்கச்சம் சுங்கமிட்டு கச்சல்ல வரிஞ்சி கட்டி கரக செய்ய சுங்கமிட்டு ஆத்தா மாரே வணக்கம் ஆசை கிடைக்க எனக்கும் பலே 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 பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் வெற்றியெடுத்த தாய்மார்களுக்கும் மற்றும் உடன் பரவதே சகோதர சகோதரர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய இங்க காவல் பொறுப்பேற்று கடமை சேர்க்க வருந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் காலையில் காடி சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாச நேரத்து ஒன்றுபட்டு செல்வக்கூடிய எனது அன்பு தமிழர் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம் வந்ததுமே சொல்லியாச்சுங்க வணக்கம் இனிமேலுக்கு யாருக்கு கூட சொணக்கம் சரி. நாடகம் ஆரம்பிச்சாச்சு கருப்பு சூத்துல கோமாளி வெளியே வந்தாச்சு கூத்துல கோமாளி வெளியே வந்தாச்சு சரி. ஆமா எப்பா இன்னைக்கு எனக்கு சின்ன ஒரு மன வருத்தம் அதான் கூட்டம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு என்னடா சொல்ற ஆமா டேய் ஆ. அவுத்துட்டு பாருடா அவுத்துட்டு பாக்கவா ஆமா போ கூட்டம் தான் அதிகமா இருக்கு நீ கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா சோதனை பண்றேன் எப்படி கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா சோதனை பண்றேன் பாருங்க இப்ப இங்க என்னை பத்தி ஆண்கள் என்ன என் கூட பிறந்த தம்பிமாரில் கை தட்டுங்க போ பாப்பா அடுத்து என்னை பத்தி ஆத்தா மரம் பூரா கை தட்டுங்க பாப்பா என்ன உங்க ஊர்ல புளியம்புல ஒழிப்பு இருந்தா கூட நிறைய விழுந்திருக்கும் குப்பு குப்புண்டு பரவாயில்ல 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 அடுத்து ஒரு சோதனை பண்ண போறேன் என்ன சோதனை எப்படி சோதனை பண்றேன் பாருங்க ஆண்கள் போற 3 கடை எது எது ஆண்கள் போற 3 கடை எது எது 3 கடை உங்களுக்கு தெரியுமாப்பு தெரியாதனே உங்களுக்கு தெரியுமாப்பா தெரியாதா என்னப்பு நல்லா சொல்லுங்கடா இப்பயே நீங்க இப்படி இந்த போடு போடுறீங்கன்னா நீங்க வருங்காலத்துல பெரும்போடாவோட போடுவீங்க பரவாயில்ல பரவாயில்ல நல்லா சொல்றீங்க கேளுங்க 3 கடை என்னென்ன கடைன்றீங்க பிராந்தி கடை அது சைடிஸ் கப்பு தண்ணி வாங்குறதுக்கு பெட்டி கடை அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட குடிச்சு விட்டு உருளுறதுக்கு சாக்கடை இதே நம்ம ஆண்கள் போற கடை என்னை பத்தி ஆத்தா மாருக போற கடை எது எதுன்றீங்க என்னென்ன நல்லா கேளுங்க சொல்றா பூக்கடை நகைக்கடை சரி சவுளி கடை இந்த சவுளி கடைன்னு தாங்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு வினையே என் மாமியா என்னை வெறி கொண்டு தேடித்துறா ஓ மாமியாவா ஆமா ஏன்டா இந்த நம்ம முனியப்ப கோயில்ல திருவிழா நடக்க மாதிரி எங்க ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும் சரி திருவிழா நேரத்துல பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி சொன்னா திருவிழாக்கு நம்ம கூட்டம் வந்த சொந்தம் வந்து அதிகமா வருவாங்க சரி குறுப்பு சேலை எடுக்கணும்னு என் பொண்டாட்டி சொன்னா நானும் மதுரை போத்தீஸுக்கு எல்லாத்தையும் ஏத்திட்டு போயிட்டேன் டாடா சீல எல்லாத்தையும் ஏத்தி கிளப்பிட்டேன் ஏத்தி கிளப்பி கொண்டு போனா மதுரை போத்தீஸ்ல பூரா துணிமணி வாங்கிட்டாங்க துணிமணிடா பூரா துணிமணி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரிலாம் சமக்க மாட்டாளுங்களா அவங்க பூரா ஹேண்ட் பேக்கை போட்டுக்கிட்டு அங்கிருந்து நடந்து வருவாளுங்க சரி எப்படி நடந்து வராளுங்க எப்படி அப்படி நடந்து வருவாங்க சரி நான் இங்கிட்டு ஒரு கொட்டை பையி இங்கிட்டு ஒரு கொட்டை பையி கட்டப்பைடா கட்டப்பையி சரி நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஏன் வெதர் ஒவ்வொன்னு 1.5 கிலோ வீங்கி நான் அகட்டிக்கிட்டு அங்க இருந்து வருவேன் எப்படி வரேன் கேளுங்க எப்படி ஏன்னா இங்கிட்டு ஒரு கிலோ கிடைக்கல இங்கிட்டு தேன் ரட்டு மணிக்கு ஆமா அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு சரி திருவிழா டயத்துல எங்க வீட்டுல பொங்க வைப்போம்ல ஆமா ஆமா வீட்டுல எல்லாம் பொங்க வச்சாச்சு 3 மாசம் காப்பு கட்டியிருந்தேன் 3 மாசம் அவ்வளவு பெரிய வெறி ரொம்ப வெறி 3 மாசம் முட்டிக்கிட்டு கிடந்துச்சுல வீட்டுல காப்பு கட்டதுமே இங்கிட்டு பாஞ்சரம்னு ஒரு ஆசை வந்துருச்சு ஏன்னா அங்க பொங்க வச்சாச்சுல இங்க வீட்டுல பொங்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை காப்பு கழட்டியாச்சு காப்பு கழட்டி எல்லாம் குறுப்பு சேலை சொந்த வந்தா எல்லாருமே வீட்டுல படுத்து கிடக்காங்க நாங்கள் என்ன செஞ்சேன் பெட்ரூம்ல வந்து நானும் என் பொண்டாட்டி மட்டும்தான் படுப்பான் சரி அன்னைக்குன்னு பார்த்து சண்டாளி என் மாமிய பெட்ல படுத்து போனா என்னடா சொல்ற என் பொண்டாட்டி கீழே படுத்து போனா சரி என் பொண்டாட்டி நினைச்சு என் மாமியால பிரட்டிட்டேன்டா அப்புறம் என்னாச்சு உருட்டுன்னு உருட்டி எரிஞ்சு என் மாமியா செவனேண்டு படுத்து கிடக்காடா அவன் பாட்டுக்கு கத்த வேணாம அவன் சண்டாளி மருமகன் நான் தானே அவன் என் மாமனார் வேற வெளியூர் போயிட்டாப்புல சரி என் மாமியா முண்டை அல்பாசில படுத்துட்டான் நானும் போட்டு 2 உருட்டி விடிய காலில் சொல்றா எப்படி மருமகனே உங்க மாமால காட்டலையும் நீங்க ரொம்ப பாஸ்ட் அப்படின்னாங்க வேலையிலதான் எல்லா வேலையிலையும் மாமனார் வெளியூர்ல போயிட்டாப்புல நாங்க உருட்டு ஆரம்பிச்சிட்டேன் அதனால அங்க சொல்றேன் இந்த குறுப்பு சேலை எடுத்து கொடுங்க வேணாம்னு சொல்லல
ஆமா யாராருக்கு எடுத்து கொடுக்க வேணாம் சொல்றீங்க, குழந்தையாக்கு எடுத்து கொடுக்காதீங்க. சரி. மாமியா, சின்ன மாமியா, பெரிய மாமியாக்கு யாருக்கு அந்த குரூப் சேலை எடுத்து கொடுக்காதீங்க. அக்கா தங்கச்சிகளுக்கு மட்டும் குரூப் சேலை எடுத்து கொடுங்க. அதனால நீங்க எல்லாம் இன்னைக்கு நாடகம் பார்க்க வந்திருக்கனால எப்படி நாடகத்தை பார்க்கணும் தெரியுமா? உங்க கண்ணால நாடகத்தை பார்க்கணும், காதால பாட்டுகளை கேட்கணும் சொல்லிக்கொண்டு உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்னு சொன்னால் பொறுமையாக இருந்திடுங்க, அப்ப சகதே சகோதரிகளே வணக்கம். நீங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னால போகாதீங்க, பின்னால போகாதீங்க, ஓட்ட போட்டு பார்க்காதீங்க. பின்னால போகாதீங்க, தனிய ஓட்ட போட்டு பார்க்காதீங்க. நீங்க முன்னாடி வந்திருந்து வீட்டு வர இருந்து என்னென்ன நடப்பதுன்னு பார்த்திடுங்க. நீங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சீட்டி அடிக்காதீங்க. கருப்பு இன்னைக்கு உன் பெட்டியை நொறுக்கி விடுவோம்டா. டேய் இப்படி சீட்டி அடிக்காது சொல்லிக்கிட்டு அப்புறம் என்ன மாதிரி ரெடி அடிக்கிற? அடிச்சு காமிச்சேன். ஆமா கரெக்டா இருக்கணும் எல்லா விஷயத்திலயும். சீட்டி அடிக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, சீட்டி எழுதி கொடுக்காதீங்க. சீட்டி அடிக்காதீங்க, குண்டு சீட்டை எழுதி கொடுக்காதீங்க. நீங்க கம்புகளை தூக்கிக்கிட்டு வம்புகளை செய்து போட்டு காவட்டத்தை கை கட்டி நிற்காதீங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்று சொன்னால் பொறுமையாக இருந்திடுங்க, அன்பு சகோதர சகோதரிகளை வணக்கமுங்க. முத்து முத்தா காத்திருக்கு தென்னமுள்ளே. ஆளே தொட்டு புட்டா தூக்கமில்ல, பாடி புள்ள. தண்ணி கருத்திருச்சு, தவளை சத்தம் கேட்டிருச்சு. ஏ ஊரும் உறங்கிடுச்சு, நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கவனத்தை காப்பாற்றணும். கவிக்குயில் தங்கவேலு கவிதைக்கு கட்டுப்பட்டு கண்ணியமா என்னாலும் நடுக்கிடணும். நீங்க கவிக்குயில் தங்கவேலு கவிதைக்கு கட்டுப்பட்டு கண்ணியமா என்னாலும் நடுக்கிடணும். நீங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க, உங்க சொன்னால் பொறுமையாக இருந்திடுங்க. அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கமுங்க, வணக்கமுங்க, வணக்கமுங்க. ஆமாப்பா அப்படித்தான் இருக்கட்டும் சொல்லு சுருக்குண்டு. பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கப்போ வாங்கப்போ போடுங்க, எல்லாத்துக்கும் போடுங்க. ஹலோ, ஹார்மோனியம் வாசிக்கும் கருப்பசாமி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கை தட்டுங்க போ ப்ளீஸ் கோஆபரேட். மிருதங்கம் வாசிக்கும் பரணி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ப்ளீஸ் கிளாப் ஃபாஸ்ட் மூமென்ட். அடுத்து சொல்லுங்க போ. ஆல்ரவுண்ட் வாசிக்கும் சக்திவேல் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சத்திவேலு தான் 1 நம்பர் பொட்டை பொறிக்க அவனுக்கு போடுங்க. ஆமா நான் தான் வாத்தியாரா. ஆமா அது உண்மை. கல்வி மடல பல குடியை கெடுத்துட்டேன். சீன் தாளம் அழகப்பு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ் கோஆபரேட். பப்புனாக நடிக்கும் ஜாக்கில் சாக்கன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எங்க நாடக கலைஞர்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தே பாசத்து மரியாதைக்குரிய அன்பாப்பா எங்களுக்கெல்லாம் வேணு டிரைவராக உறுதுணையாக வந்தே அன்பாப்பா குருதேவன் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாய்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இங்கே தெள்ளி தெளிவாக நாடக கலைஞர்களை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். தெள்ளி தெளிவாக யூடியூப் பதிவு பண்ணி கொண்டிருக்கும் பாசமிகு எனது அன்பு உடன்பரப்புமாகி
வைகை மீடியா யூடியூப் சேனல் அன்பு ரத்த சொந்தங்களை மேடைக்கு வரும்படி மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை எங்கே இருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சொட்டமுறை கிராம நிர்வாக அலுவலகர் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நாடக கலைஞர்களை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். தெளிவாக யூடியூப் பதிவு செய்து கொண்டிருக்கும் பாஸ்துக்கு மரியாதைக்குரிய அன்பண்ணா மாசானம் அவர்களுக்கு நம்ம வைகை மீடியா மாசானன் அவர்கள் நம்ம கிராமத்தை சார்பாக முன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார். அதுக்கு நேராக எங்களுக்கு வேணுகோட்டு இந்த டிரைவர் அன்பு குருசாமிக்கு பதில அவருடைய மைத்துனருமாகிய மயன் அன்பு மகன்மாகிய அன்பு தம்பி மகேஷ் அவர்களுக்கு நம்ம கிராமத்தை சார்பாக முன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். தட்டுங்கடா தட்டுங்கடா ஏன் உட்காந்து கிடைக்க. ஆமா, இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகி பாஸ்துக்கு மரியாதைக்குரிய நமது உள்ளூர் மைந்தன்மாகி அன்பு அண்ணாவுமாகி KR ராஜா அண்ணா அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தட்டுகடா. காத்து மேலே காத்து கீழே காத்து சைட்லே அதுக்கப்புறம் காத்து ரைட்லே வீட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைட்ல பார்த்தா குப்பம் மேடுமா வீட்டு மேலே. மைக் செட் உரிமையாளர் ஜெயலானி அண்ணன் மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த நாடகத்திற்கு தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றடமாக தமக்கென்று வெட்டி முரசு கொட்டக்கூடிய பாத்துக்கு மரியாதைக்குரிய வரிசித் நரிக்குடி ஆர்டிஎஸ் அவர்களுக்கு பணிபுரியும் இந்த ஆப்ராட்டனவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக முன்னாடியை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பு தம்பி மறக்க முடியாத தம்பி விஷ்ணு, ஆமாம் எனது அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. அதுக்கு நேக அன்பு உரிமையாளர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. ஆமாம் ரொம்ப சந்தோஷம். ஆமாம் அந்த கொட்டக அமைப்பு பாத்துக்கு மரியாதைக்குரிய என்ன பேர் AKM ஆமாம் பாத்துக்கு மரியாதைக்குரிய கொட்டகை அமைப்பு AKM அடக்கலம் குமிலாங்குளம் அண்ணா அவர்களை வேடைக்கு வரும்படி மிக தாய்மையோட கேட்டுக்கொள்கிறோம். கொட்டகை போட சொன்னா ஆட்டு கொட்டை கட்டி வச்சுக்காருங்க அண்ணே. சொட்டமுறை கிராம நிர்வாக அலுவலகர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொட்டகை போட்டதும் சரி, உள்ள என்னை பாத்ரூம் கட்டல. அப்புறம் நம்ம சொந்தக்காரதே கொட்டாக்காரி வேற ஆரம்பில்லை. மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறோம். தமிழ்நாடு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எங்கே இருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தமிழ்நாட்டு கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டின் முதுகுலகமாகிய பாத்துக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா நரிக்குடி காவல்துறை சாய்பு ஆய்வாளர்கள் ஐயா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆமா, அதுக்கு நேக இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காண்டு நடக்கின்றது கேட்டால் அங்காள பரமேஸ்வர் துணை முனியாண்டி சுவாமி துணை ஸ்ரீ கலங்கோடைய ஐயனார் துணை விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் சொட்டமரி கிராமத்தில் ஊருக்கு தென்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சாமி கலரை உச்ச அளவை முன்னிட்டு நாடகம் நடைபெற்ற யார் சாமி வந்திருக்குது? என்னடா கிண்டி சாமியா இருக்கும் சாமி? வந்திருக்குது யார் சாமி? வந்திருக்குது யாரும் தெரியலடா. தெரியல சாமி. எல்லாம் குத்தம் பண்ணிட்டீங்கடா. என்ன சாமி குத்தம் பண்ணா? எப்பா இன்னைக்கு ஆல்ரவுண்டுக்கார சட்டி போடாம வந்துட்டான்டாட்டா. அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? நான் என்னோட ஞான சக்தியால பார்த்தேன்டா. ஞான சக்தியால பார்த்தேன். அவன் தப்பு பண்ணிட்டான சாமி. அதுக்கு என்ன சாமி அவன் அதுக்கு பரிகாரம் இருக்குடா. எல்லாரும் வாங்கடா. எதுக்கு சாமி? சாமி இந்த வரேன் சாமி. இறங்கி வாங்கடா. மரியாதை வாங்கடா. எல்லாம் கைகால வழங்காம போட்டு போடுவாங்க. இந்த வரேன் சாமி. இந்த வரேன் சாமி. அப்பப்பா சப்பப்பா. ஓ குச்சி இந்த வண்டியா சாமி. ஆல்ரவுண்டுக்கார வண்டியா சாமி. மங்க எப்பா என்ன பரிகாரம் சொல்லுங்க சாமி. அவன் செய்வான். டேய் மரியாதை கால்ல விழுங்கடா. டேய் ஏடா உன் கால்ல விழ சொல்ற? டேய் அடே நான் சாமியோட பருத்தி பாடிக்கு வந்து ஆடுற முண்டேடா. யாரா அவங்க? ஐயோ கொடுமையாடா உங்களோட. நான் வேற இது பெபிக்குள்ள வச்சு ஒட்டி வந்தேன். இதை மாட்டுக்குள்ள பெரும்பாடா இருக்கு மாடா. பழைய அதுக்கு நேக ஸ்ரீ குளிர்ந்து வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விளக்கு பூஜை நடைபெறும். அன்று இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கத்தில் நரிக்குடி
திரு காவல்துறை சாய்பு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் சொட்டமூரி திரு கிராம நிர்வாகி அவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்திரம் நாடகம் சிறப்பாக நடைபெறும். இன்னைக்கு தாயா தப்புச்சேன். ஏன்னு கேளுங்களேன், மிந்தா நேரத்து நான் ஊரு நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி. தேனி பக்கம் கட்டபொம்மை நாடகம். ஏன்னா அது புராண நாடகம், சரித்திர புரிந்த நாடகம். ஓஹோ. கட்டபொம்மை நாடகம்னா என்னமே தெரியாதவங்களுக்கு அங்கிட்டு. ஆமா. கட்டபொம்மை நாடகத்துக்கு போயிட்டு அந்த பாதிரவல்ல வந்து இது பேர் வந்து பாடுறாப்புல, யாரு கட்டபொம்மை வந்து பாடுறாப்புல. சரி. மறைவில்லா அப்படின்ட்டு. ஆமா. அங்கிட்டு இருந்து ஒரு 5 பேர் கிளம்ப ஊமத்தர வந்து அடுத்து பாடுறாப்புல. அவர் வந்து மறைவில்லா அப்படின்னு எங்கிட்ட ஒரு 5 பேர் திருச்சி கிளம்பிட்டாங்க. சரி. அடுத்து விடிய கால 4 மணிக்கு பாதிரவல்ல வந்து பாடினாப்புல, அன்னை மீனாட்சி தாயே அப்படின்ட்டு. இங்கிட்ட 5 பேர் நடுத்தரில் திருச்சி கிளம்பிட்டாங்க. எத்திரிச்சு போன 15 பேர் அருவாளோட வந்துட்டாங்க. எல்லாருமே புறாத்தி வெட்டாம விட மாட்டேன் கண்டாருவீங்களா இருங்கடா அப்படின்னு. சரி. ஏன்டா உங்களுக்கு மட்டும் அருவா கம்போட சுத்த தெரியுமாடா, உங்க இப்ப ஊட்டி எலும்ப ஒடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அருவா கம்போட கிளம்பிட்டாங்க. சரி. நான் முட்டி மோதி பாக்குறேன், ஆளை விடுங்கப்பா அப்படின்னு. ஆனா கதையே தெரியாத ஊர் நாடகம் வளர்க்கடாவீங்க. கத்தி கம்பட்டம் கிட்ட ஆட்டை விட்டு உட்காந்து என்னடா கட்டபொம்மை வித்தியாசம் மாட்டிக்கிட்டு இருக்காடா சொல்லிட்டாங்க. ஆமா, இன்னைக்குதான் பரவாயில்ல வள்ளித்திரம நாடகம். அது இப்ப இன்னொரு நாடகம் ஒன்று இருக்கு, மகாமாய நாடகம் ஒண்ணு. ஆமா மாப்பிள்ள, கொலைய அத்துறா இடம் மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்றீங்க? சாட்டேட்டு அடிக்கிறா, வட்டு புட்டு அடிச்சு வெதர்ல தந்துட்டு இவங்க விட்டுறாங்கடா. யாரு உனக்கு வீங்கிருச்சா? எனக்கு தட வீங்கி விட்டு அன்னைக்கெல்லாம் பார்த்தா பேனை வச்சு வீசிக்கிட்டு உட்கார்ந்தாங்க. ஆமா பரவாயில்ல. நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளித்திருமன் நாடகம் சிறப்பாக நடைபெறும். அதுக்கு நேக நடிப்பிசை வேந்தன், நடிப்பிசை தெண்டல், நடிப்பிசை புயல் கூடி சென்றனும் தமக்கென்று வெட்டி முரசு கொண்டக்கூடிய பார்த்து மரியாதைக்குரிய பூம்புடகை மாணவன் கண்டடத்தை கே எம் பரசுராமன் அவர்கள் மடியிலே வேடன் விருத்த நடிச்சு காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நேகை இன்னிசை வாணி, இன்னிசை குயில் கூடி பார்த்துக்கு மரியாதைக்குரிய குயில் போல கூவக்கூடிய எனது அன்பு சகோதரி மையே எம் கே அன்னலட்சுமி அவர்கள் மடியிலே வள்ளி அந்த கதாவை நடிக்க காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நேகை பாட்டுக்கென்று அவரா, அவருக்கென்று பாட்டா, அடுக்கு மொழி துடுப்புடன் பேசக்கூடிய பார்த்து மரியாதைக்குரிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிரந்தர செயற்குழு உறுப்பினருமாகிய கமதி மாணவன் கண்டெடுத்த எம் கூரிராஜன் MABED அவர்கள் விரும்பி நாரதா அணிக்கு காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நேக ஆரமணி கலையரசு, ஆரமணி பின்பாட்டு சக்கரவர்த்தி என்ற அளக்கூடிய பார்த்துக்க மரியாதைக்குரிய எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கி விட்டு ஒரு அன்பு தெய்வம், அன்பு மாமாவாகி நமது ஊர் அருகாமல் உள்ள புளியங்குளம் மாணவன் கண்டெடுத்த KSR ராஜா மணிகண்டன் அவர்களுடைய அன்பு மாணவனாகி பாசத்துக்கு மரியாதைக்குரிய பக்கனா குட்டு மாணவன் கண்டெடுத்த B கருப்புசாமி அவர்கள் மடையிலே ஆரமணியம் அண்ட் பின்பாட். ஹலோ ஹலோ. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி. ஹலோ ஹலோ. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, ஆத்தாடி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா, புதுச்சேல வாங்கி வந்தே உன்னை போதச்ச இடம் பார்ப்பதற்கா, எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தீர்ப்பினமா பட்ட கடனை நான் அடைக்க, நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, புறந்தான் தெரிஞ்சது, கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சங்க, கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச, கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச, அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள
போதும் முன்ன பார்த்திருப்பா தாலாட்டு பாடி வச்சு தன் மடியில் தூங்க வைப்பா பிள்ளைங்களை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வைப்பா உள்ளத்துல உன்ன வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும் தாய் போலதான் நண்பன் அவனே சாமி கிட்டதான் உன்னை நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பன் அவனே அன்னை எப்போல் தெய்வம் உண்டு தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா பலே 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 ப்ளீஸ் கிளாப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆ ஆமாம்மா பெட்டி அதை போட சொல்கிறேன். ஏன்னா ஒரு பெத்த தாய் இல்லாட்டினா ஒரு மனிதனை யாருமே மதிக்க மாட்டாங்க. உண்மைக்கே சொல்ல போனால் அம்மாவை பற்றிய பாடின அன்பு கருப்பு சாம்பியர்களுக்கு எங்களை சார்பில் எங்களை சார்ந்த கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி இந்த வணக்கம். அதுக்கு இணையாக பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர்களை கூறி பாத்துக்கு மரியாதை கூறி நமது எம் ரெட்டியாபட்டி மாணவன் எடுத்து பாத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பு உடன்பிறப்புமாகிய ஜி பி பரணி அவர்கள் மடியிலே டொப்பி அண்ட் டோலாக். ப்ரோ அதுக்கு நேகே பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர்களை கூடி பார்த்துக்கு மரியாதை கூறி எனது அன்பு மச்சானமாகி நமது ஊர் அருகாமல் உள்ள கல்வி மடை மாணவ கண்டெடுத்து கே சத்தியவேல் இருக்கும் மடையிலே ஆல்ரவுண்ட் அண்ட் பல வாத்தியங்கள். பலே
பலே அருமையான வார்த்தை, அற்புதமான வாத்தியம் பாஸ்து மரியாதைக்குரிய. அதுக்கு நேக எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை மக வழங்குறக்கூடிய எனது அன்பு அப்பாவுமையே பாஸ்து மரியாதைக்குரிய நமது சாத்தினி மாணவன் கண்டெடுத்த சாத்தினி அழகு வரும் வழியிலே சீன் அண்ட் தாளம். என்னப்போ சை சப்பு முடிஞ்ச ஆஹா அதுக்கு நான் ஒரு சும்மா விடுவேனா? அல்ல அல்ல அந்த மைக்கு அண்ணே கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்கண்ணே, எல்லாமே உங்க கையிலையா இருக்கு. ஆமா விடிய விடிய என்ன சைன் அப்படின்னா நாங்க இவ்வளவு நேரம் வாசிச்சோம்ல. ஆமா வாசிக்க சொல்லு. அவர் வாசிக்காம சும்மா விடுவோனா? வாசிக்க சொல்லு. வாசிக்க சொல்றேன். இல்லன்னா இங்கக்குள்ள சாந்தினி அப்படியே தூக்கிட்டு நடந்து கிளம்ப சொல்லு. அதுதான் எப்பா அந்த ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்கப்பா அந்த அரிச்சந்திரா நாடகம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த அரிச்சந்திரா நாடகத்துல முறையா பாடக்கூடியவரை எங்க அப்பா அருமையா பாடுவார். அரிச்சந்திரா பாட்டு. அப்பா வாங்கப்பா, ஏன்னா நின்றுகிட்டே தாளம் போடக்கூடிய ஒரு தாள கலைஞர்னா இந்த வயதிலும் எனது பாசத்துக்கு மரியாதைக்குரிய சாத்தினி மாணவன் கண்டெடுத்தே சாத்தினி அழகா அப்பா அவர்கள் முன்னிலை சீனன் தாளம் அருமையா பாடக்கூடியவர், அருமையா பாடுவார். நல்லா கேளுங்க. அப்பா வாப்பா. அப்பா என்னை பெத்தவரே பாடலாம் வேணாம், நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டுக்கு தாளத்தை வாசிக்க சொல்லு. அப்படிங்களா? இல்லன்னா தாளத்தை பையில போட்டு இப்படி நடந்து ஊருக்கு கிளம்ப சொல்லு. அப்படிங்களா? ஆமா. அவர் என்ன வேணா செய்வாருங்க, அவர் லேசுப்பட்டாளா? நிக்க சொல்லியா? ஆமா வாசிப்பா, நீ வாசிப்பா. உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குப்பா. ஏன்னா வயசு போனாலும் வீரியம் போல உங்ககிட்ட, நீ பயப்படாம பண்ணுப்பா. முன்னாடி வா. வாப்பா முன்னாடி வா. வாப்பா வாப்பா, பயப்படாத. வாசிப்பா. ஹலோ ஹலோ கரெக்டா வாசி. யார் பேசுறது? சரிங்க வாத்தியாரே. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் சொன்னேன். தோடு கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க, தோடு ரெண்டாங்க, தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். அத மாறி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் சொன்னேன். கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். போதும்பா கை தட்டுருங்க. ஏன்னா அவரோட வயசுக்கெல்லாம் இந்த அளவுக்கு தாளம் போறான்னு பெரிய விஷயம். ஏன்னா எந்த தாள கலைஞர் இப்படிலாம் போட்டாங்கன்னா கையை குறக்க பிடிச்சி இழுத்துக்கிறேன். நல்லா பாடுவாரா? ஆமா அதுக்கு சும்மா விட்டுரு, சோதி கொடுப்பா சோதிக்க. ஆமா சரி ரைட் ரைட்டு. அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் செண்டாம்லாம் தமக்கென்று வெட்டி முறைச்சு கொண்டிருக்கூடிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய வருஷ 7 சர்வீஸ் நரிக்குடி பாட்டு போடுங்கண்ணே. சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் நரிக்குடி அன்பண்ணா உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த கொட்டகை அமைத்தே பாசத்துக்கு மரியாதைக்குரிய அடைக்கலம் கும்மிலாங்குளம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அம்பளிப்பு KS ராஜா சொட்டமரி அன்பண்ணா அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளருக்கும் எங்களை சேர்ந்த கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம். அதுக்குனாக இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மையி பாத்துக்கு மரியாதைக்குரிய எனது அன்பண்ணா KS ராஜா அண்ணா சொட்டமரி இந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வீரபண்டை கட்டோமன், அரிச்சந்திரா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு, காளி கத்த கருப்பு, துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு, அதெல்லாம் விடிய காலில் வியாபாரம் பாப்பாப்புல. ஆமா அதுக்குனாக அன்பு அண்ணா KS ராஜா அவர்கள் நாடுமடி மிக தாய்மொழி கேட்டுக்கொண்டு அதுக்குனாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சரி பாசுக்கு மரியாதைக்குரிய நடன மங்கை, எனக்கு பிடித்த ஒரு நகைச்சுவை நடிகர்னா பாசுக்கு மரியாதைக்குரிய நடன மயில் என்றாலே கூடி மதுரை மாணவர்கள் நடத்து ரதி தேவி அவர்கள் மடியிலே டான்ஸ் அண்ட் கமிக்கா கற்றுக்கொண்டு ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. அடி நானே ஆண்குயிலே. அடி காஞ்ச மாடி ஒண்ணு கம்புலேதான் ஒண்ணு விழுந்தா போதும், ஒண்ணு வம்புலேதான் புடவையில் பண்ணிக்கிற. ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. அடி நானே ஆண்குயிலே. பலே அதுக்கு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அம்புடன் அழைக்கிறார்கள். இப்படிக்கு கோயில் பூசாரி SP மகாலிங்கம், கிராம பொதுமக்கள் மற்றும் மாமன்னர் மருது பாண்டியர் இளைஞர்கள் சொட்டமுறி ஐயா. இன்னைக்கு மருது பாண்டிய ஐயா சிம்மிக்கு எல்லாரும் வந்திருக்கான். ஆமா ஆமா ஆமா
அதுக்கு நாங்க என் பேரை சொல்லிட்டு ஐயா பாட்டலை பாட்டு நன்றி கால தம்பிதை கரையத்துக்கு கேட்ட காரணத்தினால டக்குன்னு டான்ஸ் கரப்பில் வெளியே தள்ளுற காரணத்தினால ஆமா உங்கள் முன்னால் பப்புனா நடத்தி கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் குடும்பத்தில் ஒரு மையே பார்த்து மறையக்கூறிய என்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட எனது அன்பு தெய்வங்கள் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூர் மாணவன் எடுத்து வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவனாகிய பார்த்து மரியாதைக்குரிய மானாமரி எஸ் காரக்குடியை சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகிய ஆமா ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகிய நமது ஊர் அருகாமல் உள்ள சத்யா நகர் மாணவன் எடுத்து NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னால் பப்பா அடிச்சு காத்து கொண்டிருக்கேன். ஆமா எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ பாட்டு பாடுங்க ப்ரோ. உனக்கு பாடணுமா? ஆமா தம்பி மைக் உன்னை எப்படி தூக்கி வச்சுன்னு மட்டும் பாடுங்க ப்ரோ இமிடியட்டா. இல்லையொரு ஜென்மம் என ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ப்ரோ சுடுகாடை தாண்டி போயிட்டீங்க ப்ரோ, ரிட்டர்ன் கொண்டு வந்து எரிச்சிருங்க. எவே உத்தமன் அவன் வாசிக்க மாட்டான் இனிமேல். ப்ரோ நல்ல பாட்டா பாடுங்க ப்ரோ, நல்லா தூக்கி வச்சு பாடுங்க. பாடுங்கப்பா, விடிய கால சம்பளம் கூட வேணாம், பாடுங்க ப்ரோ. நல்ல பாட்டு தானே? ஆமா ப்ரோ. வீடு வரை உறவு காலில் வேணா விழுறேன்டாடே, உன்னை பாட சொன்ன தப்பு தான்டாடே. என் புத்தியை நான் செருப்பு கிட்டே அடிக்கணும்டா. நல்ல பாட்டா பாடுங்கடா ப்ளீஸ். நல்ல பாட்டா? ஆமா இதுக்கு மேல நல்ல பாட்டு கிடையாது. பாடுறே செய்வேன்னு வச்சு கொள்ள விட உன்னைய. இப்ப எல்லா ஊர்லயும் பெட்டிக்கார தானே பாட்டு பாடுவாங்க. ஆமா இன்னைக்கு இந்த தம்பி எல்லாம் சேர்ந்து உனக்காண்டி பாட போறாங்கடா. எங்க பாட விடுங்க பாப்பா. தம்பி அண்ணன் பாடுறேன், கடைசியா மட்டும் நீங்க பாடுங்க சரியா? தம்பி உனக்காண்டி பாடுறேன் பாரு. ஏ வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலனா கேட்கலையா? ஏ வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலனா நக்குங்கடா. ஏன்டா அப்படி கூட அக்குறீங்க? ஐயோ அப்ப கொஞ்சம் கெவுருவமா. நான் வந்து பிரபல யூடியூப் புகழ். மணி 1 மணி ஆச்சு, டான்ஸ் காரப்பல வெளியே விடு. அடே 12 மணி நேரம் போக மாட்டேன்டா, இங்கே கூட உட்காருவேன்டா. பாடுனா மட்டும்தான் போவேல, போகவே மாட்டேன். அண்ணே பாட சொல்லுங்கண்ணே ப்ளீஸ். என்ன பாட்டுடா பாட நீயே சொல்ற? நல்ல பாட்டா பாடுங்கப்பா. நல்ல பாட்டு என்ன பிரபல யூடியூப் புகழ் சைக்கிள் ஜாக்சன் உலகமே தெரியுது, என்னை போட்டு கொண்டு போய் எரிச்சிருங்களடா. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு, 4 பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவார் பண்பாடுவார், என்னாலும் உழைப்பதற்கு பொன்னான பலன் இருக்கு, ஊரோடு சேர்ந்து வாழுங்க, அம்மனலும் சேரும் தினம் நம்ம துணையாகும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே, பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியிடு வந்து விட்டா சிங்கம். அப்போ நன்றிப்பு. ஆமாம்மா இன்னைக்கு ஐயா மருதுபாண்டி ஐயா சேமிக்க வந்திருக்கனாலே ஐயா மாமன்னர் மருது ஒரு புகழை பாடிட்டு அப்படியே நமது கலைப்பணிக்கு செல்லலாம். ஏன்னா மருதுபாண்டி ஐயா பாட்டை பாடினா விடிய பாடிக்கிட்டே போகலாம். ஏன்னா காலைல தம்பி இந்த காரியத்துக்கு கேடு. ஐயா ஒரு கோயில் கட்டினோம்னா என்னென்ன தேவை? என்ன தேவை நீங்களே சொல்லுங்க. என்னென்ன தேவை? கலவை கல்லு எல்லாம் தேவைப்படும். சரி, முக்கியமா என்ன தேவைப்படும்? என்ன? ஆமா தண்ணி தேவைப்படும். ஆமா, ஏன்னா தாயினுடைய பால், தாய் பாலை வச்சு கோயில் கட்டின கோயில்னா அது காளையார் கோயில் மட்டும்தான். காளையார் கோயிலுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது, சும்மா கிடையாது. ஏன்னா காளையார் கோயில் இன்னும் நிலச்சி நிற்குதுன்னா காரணம் அதுதான். ஒரு பெத்த தாயோடைய பாலை ஊற்றி வச்சிருக்க கட்டடம் கட்டினதே இன்னைக்கு காளையார் கோவில். அதனால காளையார் கோவில் ஸ்ட்ராங்காக இருக்க காரணத்தினால ஐயா மாமன்னர் மருது புகழை பாடிட்டு எப்படி தெரியுமா? மாமன்னர் மருது புகழை பாடுறோம், அகமுடையர் வம்சம் போட்டு தலைவர் யாரம்மா, எங்க மாமன்னர் மருது தங்க தானம்மா, அகமுடையார் வம்சம் போட்டு மன்னர் யாரம்மா, எங்க மாமன்னர் மருதிருவர் செஞ்ச தானம்மா, அகமுடையர் வம்சம் போட்டு தலைவர் யாரம்மா, எங்க மாமன்னர் மருதிருவர் செஞ்ச தானம்மா, ஒரு போட்டு உத்தவர் யாரம்மா, எங்க மாமன்னர் மருதிருவர் தானம்மா.
அகமுடையார் வம்ச போட்ட தலைவர் யாரம்மா எங்க மாமன்னன் மருதருவர் தங்கண்ணனம்மா காளியார் கோயில கட்டி வைத்தது யாரம்மா எங்க மாமன்னன் மருதருவர் தானம்மா காளியார் கோயில கட்டி வைத்தது யாரம்மா எங்க மாமன்னன் மருதருவர் தானம்மா அவர் புகழை நாங்கள் இங்க பாடுகிறோம் அவர் நாங்க போட்டு நானும் வணங்குகிறோம் அகமுடையார் வம்சம் போட்டு தங்க தானமா எங்க மாமன்னர் மருதிருவர் திங்க தானமா உலகம் போற்றும் உத்தமர் யாரம்மா எங்க மாமன்னர் மருதருவர் தானம்மா தேசம் போற்று முத்தமரி யாரம்மா எங்க மாநிலமே போற்று மருது பாண்டியரம்மா கமதி எங்க கமிதி மக்கள் போற்று மக்கள் யாரம்மா எங்க மாமன்னர் மருதருவர் தானம்மா அகமுடையார் போட்டு தங்க தானமா எங்க மாமன்னர் மருதருவர் தங்க தானம்மா நரிக்குடி முக்கலமா உங்க ஊருமா நரிக்குடி முக்கலமா இவர் ஊருமா பள்ளியம்மா பெற்றெடுத்த தங்க தானம்மா எங்க பள்ளியம்மா பெற்றெடுத்த தங்க தானம்மா மாமன்னர் மருதருவர் தங்க தானம்மா எங்க மாமன்னர் மருதிருவர் சிங்க தானமா தேசம் போட்டு எங்க தேசம் போட்ட தலைவர் என்று கூறம்மா எங்க மாமன்னர் மருதருவர் தங்க தானம்மா தேசம் போற்று தலைவர் இவர் கூறம்மா எங்க மாமன்னர் மருதிருவர் தங்க தானமா எங்க ஊரு போட்டு உத்தமர் யாரம்மா எங்க மாமன்னர் மருதருவர் தானம்மா அகமுடையார் வம்சம் போற்று தங்க தானமா எங்க அகமுடையர் வம்சம் போட்டு தங்க தானம்மா எங்க மாமன்னர் மருதருவர் சிங்க தானம்மா ஹலோ காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே மருது பாண்டியர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நம்ம மருது பாண்டியர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே மருது பாண்டியர் பேரை சொன்ன புலி ஒதுங்கும் மாறு நம்ம மருது பாண்டியர் பேரை சொன்ன புலி ஒதுங்கும் மாறு தந்தை பெயர் பழனியப்பன் தாயர் பெயர் பொன்னாத்தாளாம் பெருமையுடன் ஏற்றிக்கொண்டு தவம் இருந்து பெற்றார்களாம் தந்தை பெயர் பழனியப்பன் தாயர்
சமயக்காரர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. சமையல்காரர் அன்னுச்சாமி அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.